திரும்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சித்தர்ன்ற பேரை சொல்லி திரும்பி மூட நம்பிக்கை தான் போகிறீங்க. அந்த சித்தர்களுடைய வழிமுறையை அவனும் பின்பற்றதே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பித்தனையில் இருக்க எல்லாத்தையுமே வந்து சித்தர்கள்னு சொல்லி ஆரம்பித்து கோயிலை கட்டி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அகத்தியரையும் திருமூலரையும் போட்டோவை வச்சு சாமி கும்பிட்டோம்னா சித்தர் வழிபாடு கிடையவே கிடையாது. சித்தர் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திருக்காரு அப்படின்னு சினிமா பட கதைலாம் சொல்கிறேன். நிறைய சித்தர்கள் வந்து நீங்கள் தியானம் பண்ணி உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க அந்த சக்கரங்கள் அனைத்தையும் இயங்க செய்து, அதே சித்தர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த முதன்மையான சித்தர்கள்னு சொல்லி 18 பேர் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? குருவே சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, உண்மையாலுமே சித்தர்கள் யார், சித்தர்கள் எப்படி இருப்பாங்க. இப்போ சமீப காலமாக சித்தர் வழிபாடுன்னு சொல்லி மக்கள்லாம் ஒரு முறையில் போய்கிட்டு இருக்காங்களே, அவங்க செல்கிற வழி சரியான பாதை தானா? ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா